அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதோட இந்த வீடியோவோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பகத்சிங் பற்றி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க. பகத்சிங் பற்றி நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க. நம்ம நேச்சுரலாக எதிர்பார்க்குற விஷயங்களை தவிர பகத்சிங்கோட வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை கேட்குறாங்க. அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 23வது வயதிலே வந்து நம்மளோட இந்தியாவுக்காக அவரோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. அதுக்காக முன்னாடி அவர் பட்ட மிக முக்கியமான கஷ்டங்கள் என்னென்ன, அவரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்குறோம், அதுக்கு அவர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் பகத்சிங் பற்றி இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பகத்சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் வந்து பஞ்சாபில் பிறக்கிற ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் பங்கா அப்படின்ற பிளேஸில் வந்து பிறந்திருக்காரு. அவரோட ஊர் பேர் லயல்பூர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னா 1907 செப்டம்பர் 28 பிறக்கிறாரு. அப்பா பேர் சர்தார் கிஷன் சிங், அம்மா பேர் வித்யாவதி. இவங்களோட தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவருமே பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர். அவங்களோட அப்பா கிஷன் சிங்கும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 2 மாமா இருக்காங்க. ஒருத்தவங்க அஜித் சிங், இன்னொருத்தவங்க ஸ்வரன் சிங். இதில் அஜித் சிங் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது பிறக்கும் பொழுதே வந்து ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே வந்து இது வெள்ளையர்கள்னா யார், அவங்க வந்து ஏன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, அவங்கள ஓட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையே கேட்டு கேட்டு அவர் வந்து வளர்றாரு. ஓகேவா? அவருக்கு சாஹிது அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சாஹிது அப்படின்னா மாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. சரிங்களா? அவங்களோட மாமா அஜித் சிங் பற்றி பார்க்கும்பொழுது பஞ்சாப் சிங்கம்னு நம்ம ஏற்கனவே ஒருத்தரை படிச்சிருப்போம், லாலா லஜபதி ராய் பற்றி. அவரோட வழிகாட்டி அப்படின்னு நம்ம அஜித் சிங்கை வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? இந்த அஜித் சிங் பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராயை வழிகாட்டுறாரு சுதந்திர போராட்டத்துக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவராக வந்து அஜித் சிங் வந்து இருக்கார். ஓகேவா? அவரோட வழிகாட்டுதல் பேரை தான் கதர் இயக்கத்தில் லாலா லஜபதி ராய் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேமிலி அப்படின்றது ஏற்கனவே சுதந்திர போராட்டத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து இந்த மேற்கத்திய கல்வியை வழங்குற பிரிட்டிஷோட ஸ்கூலில் அவரோட பேர குழந்தையை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளில் நம்மளோட பகத்சிங்கை சேர்க்குறாரு. ஏன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈடுபாடு அப்படின்றது கொண்டிருக்காரு. அதனால் ஆரிய சமாஜத்தோட முக்கியமான ஸ்கூல் தான் நம்ம சொல்லுவோம் தயானந்த வேத பள்ளிகள் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் வந்து பகத்சிங் வந்து சேர்த்து விட்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசாக இருக்கும்பொழுதே ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் வந்து இருக்குது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பகத்சிங்கும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆதரவு கொடுக்குறாரு. என்ன பண்ணுவார், பிரிட்டிஷ் ஸ்கூலுக்கு அவர் ஏற்கனவே போகல, ஆனால் பிரிட்டிஷோட பொருட்களை வாங்கக்கூடாது, பிரிட்டிஷோட ட்ரெயினில் போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரோட சின்ன வயசில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆதரவு வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் சௌரி சௌரா அப்படின்ற சம்பவம் நடக்குது. எப்போ? February 5, 2022. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சௌரி சௌரா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா 1920 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வன்முறை இல்லாமல், ஓகேவா, சத்தியாகிரக முறையில், அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும், ஆங்கிலேயர்களோட பொருட்களை எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். ஆனால் பீகாரில் சௌரி சௌரா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியாக ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்து சீன்றதுனால என்ன பண்ணுவாங்க, கோபம் கொண்ட மக்கள் 22 போலீஸ்காரங்களை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அடைச்சி போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி எரிய வச்சுருவாங்க. 22 பேருமே இறந்துருவாங்க. அப்போது இது வந்து ஒரு மிக கொடுமையான வன்முறை இல்லையா? இதை பார்த்த காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்ணிடுவார், வாபஸ் பண்ணிடுவார். இந்த வாபஸ் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும். 1923 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணுவார். யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? CR தாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். மோதிலால் நேரு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அதாவது அந்த மாதிரி புரட்சிகர பக்கம் வந்து திருடுவாங்க. ஓகேவா, அமைதி அப்படின்றது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறதுனால. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புரட்சி அப்படின்ற இடத்துக்கு போகிறது நவுத்துறது இந்த சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தயானந்தோ ஆங்கிலோ வேத பள்ளிகளில் படிக்கிறாரு. அடுத்ததாக அவரோட கல்லூரி படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராயோட கல்லூரியில் படிக்கிறாரு, தேசிய கல்லூரியில். ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவங்களோட மாமாவுக்கு கீழே சீடராக இருந்தவர் தான் லாலா லஜபதி ராய். அவரோட காலேஜில் வந்து என்ன பண்ணுறாரு, பகத்சிங் வந்து சேர்றாரு, கல்லூரி படிப்பை தொடர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே ஜாலியன் வாலாபாக் படுகொலை அவரை ரொம்ப அதிகமாக பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறோம். ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பஞ்சாபில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா, அவங்க பஞ்சாபில் பைசாகி அப்படின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 13 1919 ஒரு பஞ்சாபில் இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க. அந்த டைமில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 144 வந்து போட்டிருப்பாங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மைதானத்தில் அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி அமைதியாக வந்து பைசாகி திருநாளை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்த ஜென்ரல் ஓ டயர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 144 எதிர்த்து மக்கள் எல்லாம் இங்கே கூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஷூட்டிங் ஆர்டர் அப்படின்றது கொடுத்துருவார். அந்த இடத்துல அந்த மைதானத்தில் போகிறதுக்கு ஒரே ஒரு கேட்டு தான் இருக்கும். ஓகேவா, அந்த கேட்டை தாண்டி தான் மக்கள் வந்து போக முடியும், வேறு எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துப்பாக்கி குண்டுக்கு பயந்து நிறைய பேர் இந்த கிணத்துல விழுந்து இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி குண்டுகளில் துளைக்கப்பட்டு 347 79 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்துருப்பாங்க அப்படின்னு அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து சொல்லுது. ஆனால் உண்மையிலே இறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1000 மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா பகத்சிங் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துக்கு போவார். இங்கே ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துல, அந்த இடத்துல இன்னுமே காயப்பட்டவங்க இறந்தவங்களோட பணங்களை வச்சுக்கிட்டு மக்கள் அழுவுறது, அது மட்டும் இல்லாமல் குண்டுபட்டு ரத்தம் தெரிச்சு இருக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அதோட அந்த மைதானத்தோட சுவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து குண்டு தொலைச்ச அந்த இடம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கண் கலங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே கடந்த ரத்தம் கலந்த ஒரு மண்ணை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து அவரையும் அவங்க தங்கச்சியையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து கும்பிட்டுக்கோங்க, நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரத்தத்தை வந்து இவர் என்ன பண்ணுறாரு காலில் விழுந்து வணங்குறாரு அந்த மண்ணை. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஜென்ரல் ஓ டயரை வந்து நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா பின்னால் இந்த வெள்ளைக்காரங்களை வந்து நான் எப்படியாச்சும் விரட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆயுதமற்ற அகாலி போராட்டக்காரர்களுக்கு எதிரான வன்முறை 1921 அகாலி அப்படின்ற இடத்துல போராட்டக்காரர்கள் வன்முறை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஆயுதமே இல்லாதவங்களுக்கு நடுவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமான வன்முறையெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டவிழ்த்து விடுறாங்க. ஓகேவா, இதில் நான்சானா சாஹிப் அப்படின்றவரோட தலைமையில் இந்த அகாலி போராட்டம் நடந்திருக்கும். இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்றது கண்ணுக்கு நேராக வந்து பகத்சிங் வந்து பார்த்துருப்பார். இது ரெண்டுமே தான் வந்து அவரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால பகத்சிங்குக்கு வந்து நிறைய வந்து அந்த சீக்கிய குருக்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கடவுள் நம்பிக்கையோட வளர்த்துருக்காங்க. ஓகேவா, கடவுள் நம்பிக்கையோட வளர்த்துருக்காங்க. ஆனால் இவர் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரி எழுத்துக்களை அதிகமாக படிக்கிறாரு, அதாவது மார்க்சிசம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் படிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாத்திகராக மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் கேபிட்டலிசம் வந்து எதிர்க்கிறாரு. ஓகேவா, சோசியலிசம் அப்படின்றதுனால ஈர்க்கப்படுறதுனால கேபிட்டலிசம் வந்து எதிர்க்கிறாரு, முதலாளித்துவத்தை எதிர்க்கிறாரு. இதெல்லாம் வந்து அவரோட தனிப்பட்ட புத்தக ரீடிங்களால் அவருக்கு கிடைக்கிது. ஓகேவா, அதுக்கப்புறம் 1926 நௌஜவான் பாரத் அப்படின்னு ஒரு சபையை வந்து உருவாக்குறாரு. விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டத்துக்கு தூண்டுறதுக்காக இந்த நௌஜவான் பாரத் அப்படின்ற சபையை வந்து தொடங்கியிருக்காரு. 1926 இந்த வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நௌஜவான் பாரத்தில் வந்து செயலராக இருந்திருப்பார். ஓகேவா, இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பகத்சிங்கோட அப்பா அம்மா பார்த்தீங்க இல்லையா, பகத்சிங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா சர்தார் கிஷன் சிங். அடுத்தது அவங்களோட அம்மா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வித்யாவதி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஷன் சிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
போராட்டக்காரராக தான் இருந்திருக்காரு. ஓகே, சுதந்திர போராட்ட வீரராக தான் இருந்திருக்காரு. அடுத்ததாக ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் குடியரசு சங்கம், அதாவது HSRA அப்படின்னு சொல்லுவோம், 1928 தொடங்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. பகத்சிங், அவரோட ஃப்ரெண்டு சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை தொடங்கியிருப்பாங்க. ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து HSRA அப்படின்னு சொல்லுவோம். 1928. ஓகேவா, இதில் தான் வந்து பகத்சிங் என்ன பண்ணுறாருன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரபலமாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக முக்கியமான இன்னொரு விஷயம் நடக்குது. 1927 சர் ஜார்ஜ் சைமன் அப்படின்ற ஒரு தலைவில் சைமன் கமிஷன் அப்படின்றது வருது. ஓகேவா, அதாவது இந்திய அரசு எவ்வாறு செயல்படுது அப்படின்ற ஆராயிறதுக்காக ஜார்ஜ் சைமன் தலைமையில் ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க. அந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் யாருமே இல்லை, எல்லாமே ஐரோப்பியர்களாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா ரொம்பவே விமர்சனம் வந்து பண்ணியிருப்பார். சைமன் குழுவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பார். எங்களோட கஷ்டங்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இதுக்கு வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. இந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுசும் வரும். சைமன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து மக்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பஞ்சாபுக்கு 1928 அக்டோபர் 30 அன்னைக்கு வந்து பஞ்சாப்ல இருக்குல்ல லாகூருக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைமன் குழு வந்து வருது. ஓகேவா, 1928 அக்டோபர் 30 லாகூரில் வந்து நடக்குது. ஓகேவா, லாகூரில் பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குழுவை எதிர்த்து லாலா லஜபதி ராய் தலைமையில் ஒரு அமைதியான போராட்டம் அப்படின்றது நடக்குது. அந்த போராட்டத்தில் பூந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடியடி அப்படின்றது நடத்துகிறாங்க. ஓகேவா, இதில் யார் தடியடிக்கு உத்தரவு போட்டாங்க, அங்கே நம்ம டயர் பார்த்தோம்ல ஜென்ரல் ஒரு டயர், இங்கே வந்து ஜேம்ஸ் காட் அப்படின்றவரோட உத்தரவுக்கு படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடியடி அப்படின்றது நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 17 நவம்பர் 1928 வந்து அவரோட லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்து இறந்து போயிடறாரு. எதனால அப்படின்னா இந்த தடியடியினால. ஓகேவா, அதில் இதை பார்த்தோடனே இதை பார்த்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு நம்மளோட பகத்சிங் வந்து. சரியா, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் வந்து திட்டம் வந்து போடுறாங்க. யார் யார் அப்படின்னா பகத்சிங்கு, ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத் 3 பேரும் வந்து பிளான் போடுறாங்க. எப்படியாவது இந்த ஜேம்ஸ் காட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், சுட்டுட்டு கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு பகத்சிங் வந்து பக்கத்தில் நின்று சுடுவார், ராஜகுரு வந்து தூரத்தில் நின்றுக்குவார். பகத்சிங்கோட குறி தப்பிடுச்சு அப்படின்னா ராஜகுரு வந்து சுடுவார். இதில் சந்திரசேகர் ஆசாத் வந்து யாருன்னு சொல்லிட்டு காட்டுவார். ஓகேவா, ஆளை யாருன்னு காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, இல்லை போடும்போதே ஒரு அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட யார் யாரெல்லாம் வராங்கன்னா ஜேம்ஸ் காட் வராரு, பின்னாடியே சாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து வராரு. ஓகேவா, இந்த சந்திரசேகர் ஆசாத் வந்து காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸை வந்து கை காட்டிடுறாரு தெரியாமல். ஓகேவா, இருட்டில் நடக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சாண்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பகத்சிங் வந்து சுட்டுடுவார். ஓகேவா, சாண்டர்ஸ் மேலே ஃபஸ்ட்டு பகத்சிங்கோட குண்டு பாஞ்சிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ராஜகுரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாண்டர்ஸ் வந்து கொன்னுடுவார். ஓகேவா, அப்படி கொண்டுட்டு ஓடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரி சனன் சிங் அப்படின்ற ஒருத்தர் வருவார். அவர் வந்து இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுவார். ஓகேவா, அவங்கள வந்து சந்திரசேகர் ஆசாத் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சுடுவார். சுடும்போது அவர் சாக மாட்டார், லைட்டாக காயமாயிடும், அதில் தப்பிச்சிருவார். ஓகேவா, இதுதான் நம்ம லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 17 1928 வந்து நடக்குது. ஓகேவா, எப்போ வந்து சைமன் குழு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சைமன் குழு வர்றது அக்டோபர் 30 வராங்க. நவம்பர் 17 லாலா லஜபதி ராய் இறந்துடுறாரு. அதே நாள் ஓகேவா டிசம்பர் 17 நம்மளுக்கு இந்த கொலை வந்து நடக்குது. யாரை கொல்றாங்க, ஜேபி சாண்டர்ஸ் அப்படின்றவங்க கொலை படுறாங்க. ஓகேவா, அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழக்குக்கு தான் இந்த கொலையை தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காந்தி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இதுக்கப்புறம் பகத்சிங் என்ன ஆயிடுவார் அப்படின்னா தலைமறைவாயிடுவார். பகத்சிங் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சந்திரசேகர் ஆசாத்லாம் முன்னாடியிலிருந்தே வந்து போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறதுனால அடிக்கடி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மத்திய சட்டப்பேரவையில் ஒரு 2 முக்கியமான சட்டங்கள் வந்து வெளில வரப்பொழுது, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு ஜாலியன் வாலாபாக்கில் கொண்டு வந்தாங்க இல்லையா, யாரை வேணால் விசாரணை இல்லாமல் கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற அதை வந்து பொது பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து வெளியிடுறாங்க ஒரு சட்டத்தை. அடுத்ததாக வந்து தொழிலாளர் வேலை நிறுத்த மசோதாவுக்கு வந்து ஒரு சட்டம் வந்து வெளில விடுறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வேணால் எப்போ வேணால் கைது பண்ணலாம், எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் ஜாமீனில் வெளில வர முடியாத அளவுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு ஆக்டாக வந்து வருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களோட உரிமைகளை எல்லாமே பொடுங்குற மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து வருது. இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் மத்திய சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியே இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட பிடியில் இன்னும் அதிகமாக போயிடும் அப்படின்னு நினச்சதுனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் தடுக்கணும், நம்மளோட பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனாக வந்து வெளியில் வந்து சொல்லணும், மக்களை வந்து புரட்சிக்கு தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு நம்மளோட விஷயங்கள் நம்மளோட தத்துவங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு கருவியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்திய சட்டப்பேரவையில் அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ண விடாத என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு குண்டு வெடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சாண்டர்ஸை கொலை பண்ணிவிட்டு தப்பி ஓடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அதாவது ஜேம்ஸ் காட்டை தான் கொலை பண்ண போனாங்க. ஆனால் சாண்டர்ஸை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, தப்பிச்சுலாம் ஓட முடியாது. கோர்ட்டில் போயிட்டு நம்ம நின்று பேசணும், நம்மளை எப்படி வந்து கைது பண்ணணும், கைது பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் நம்ம போய் பேசணும், நம்ம பேசுகிற பேச்சால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும், உள்ளே வரணும் இந்த போராட்டத்துக்கு அப்படின்றது தான் இவங்களோட பிளான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகத்சிங் வந்து நான் வந்து குண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து வடுகேஸ்வர தத் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வேணாம், நீ செட் ஆகாது, ஏற்கனவே வந்து சாண்டர்ஸ் கொலை வழக்கில் வந்து நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா மாட்டியிருக்க, அப்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிடிச்சாங்க அப்படின்னா வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பகத்சிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்றுக்க மாட்டார், உயிரெலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? அதனால் நான் வந்து கண்டிப்பாக வரேன் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குண்டு வெடிப்பில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு கூட வந்து இன்னொருத்தர் யார் அப்படின்னா படுகேஸ்வர தத் வந்து வராரு. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஏப்ரல் 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய சட்டப்பேரவைக்கு போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பார்வையாளர் மாடம், யார் வேணால் வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் உட்காடுறாங்க. யார்? பகத்சிங்கும் படுகேஸ்வர தத்தும் உட்காடுறாங்க. அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜார்ஜ் சைமன் இருக்கார் இல்லையா, அவர் இருப்பார், வல்லபாய் பட்டேல் வந்து இருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த பார்வையாளர் மாடத்தில் வந்து சில பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா சட்டத்தை வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுந்து நின்று யாருமே இல்லாத ஒரு இடத்துல பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குண்டை வந்து போடுவாங்க. இவங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்றது கிடையாது. ஓகேவா? நம்ம ஏதாச்சும் ஒரு புரட்சி பண்ணி கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி நம்ம போயிட்டு பேசணும், நம்ம பேசுகிறது வந்து நம்ம மீடியாவில் வரணும், மக்கள் வந்து புரட்சியில் வெளியில் வரணும், அவங்களோட நோக்கம் வந்து இதுதான். சரியா? அதனால் என்ன பண்ணுறாங்க, பார்வையாளர் மாடத்துலேருந்து டெல்லி தர்பாரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குண்டை வந்து போடுறாங்க. போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான புகை மூட்டம் எல்லாம் கத்திட்டு அலறிட்டு ஓடுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கையில் இருந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வந்து வெளியில் போடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவிடர்களை கேட்க வைப்பதே எங்களோட நோக்கம், இன்குலாப் ஜிந்தாபாத், தொழிலாளர்கள் ஒன்றுபடுங்கள், புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு அவங்களோட வேம்ப்லெட்லாம் வந்து தூக்கி போடுறாங்க. ஓகேவா? இந்த பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கூட எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே இடத்துல நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணுவாங்க. கைது பண்ணும்போது பகத்சிங் தன்னோட கையில் வச்சுருந்த ஒரு துப்பாக்கியை போலீஸ்க்கு சரண்டர் பண்ணுறாரு. அந்த துப்பாக்கியால் தான் அவர் வந்து சாண்டர்ஸை கொலை பண்ணார். சரியா? அப்போது அந்த துப்பாக்கியை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாண்டர்ஸை கொலை பண்ணது பகத்சிங் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? 1893 ஃப்ரெஞ்சு புரட்சியில் அகஸ்டே வைலண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிரெஞ்சு சட்டமன்றத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடத்தினார். அதை படிச்சுட்டு தான் பகத்சிங்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
பிரெஞ்சு புரட்சியில் 1893 அகஸ்டே வைலண்ட் வந்து இந்த குண்டுவெடிப்பை நடத்தியிருக்காரு. ஓகேவா, அவரை பார்த்து தான் என்ன பண்ணார் பகத்சிங்கும் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஓகேவா, சரி, கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. கைது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அங்கே இருந்தவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் ஜின்னா, மதன் மோகன் மாலவியா, ஜான் சைமன் எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. எங்கள் பார்வையாளர் மண்டபத்தில் இருந்திருக்காங்க இவங்க கூட. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போகுது. பகத்சிங் தனக்கு தானாக வாதிக்கிட்டு இருக்கிறாரு. படுகேஸ்வர தத்துக்கு சார்பாக ஆசைப்பள்ளி, அருணாள் ஆசைப்பள்ளியோட மனைவி வீட்டுக்காரர் பள்ளி ஆசைப்பள்ளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாதாடுறாரு சொல்கிறாங்க. இந்த வாதாடுறதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங்கோட அந்த பேச்சு வந்து ரொம்ப வைரலாக வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து பகத்சிங் பற்றி தெரியுது. இந்த அளவுக்கு துணிகரமாக ஒரு செயலை வந்து ஈடுபடுத்திருக்காரு அப்படின்றதுனால அவர் வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பற்றி ஒரு முக்கியமான ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது வருது. ஓகேவா, பகத்சிங் மாதிரி இருக்கணும் அப்படின்ற பேர் வந்து எங்கே பார்த்தாலும் வருது. இதுக்கு நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கை துப்பாக்கியை போலீஸ்க்கு சரண்டர் பண்ணார் அப்படின்னு. அந்த துப்பாக்கியால் தான் சாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது இதை வந்து என்னவா மாற்றிடுவாங்க அப்படின்னா குண்டு வெடிப்பு வழக்கிலேருந்து கொலை வழக்காக மாற்றிடுவாங்க. சரியா, அந்த டைமில் சிறைவாசிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி நாய் மாதிரி நடத்துவாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போராட்டம் பண்ணுறாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்ணாவிரதம் வைக்கிறாரு. ஓகேவா, லாகூர் ஜெயிலில் வந்து 116 நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாப்பிடாம இருக்காரு. எதுக்காக சாப்பிடாம இருக்காரு அப்படின்னா சிறை கைதிகளை மனித நேயத்தோடு நடத்தணும், சிறை கைதிகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஓகேவா, அதுக்காக வந்து போராட்டம் பண்ண முக்கியமான எங்கே போனாலும் என்ன பண்ணுறாரு மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 116 நாள் வந்து இதை போராட்டம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டாங்க நாங்க அப்படின்றதுனால அந்த போராட்டத்தை கைவிட்டிருப்பார், அது உண்ணாவிரதத்தை கைவிட்டிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் 1931 மார்ச் 24 பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா இன்னொருத்தர், அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. 1931 மார்ச் 23 அவர் ஜெயிலில் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அது வந்து புக்கு கிடையாது, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதுறாரு. ஓகேவா, அதாவது ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. நான் ஏன் வந்து சாமி கும்பிட்றதில்ல அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை வந்து நான் படித்தேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுதுறாரு. அந்த லெட்டர் தான் பின்னால் நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு ஒரு புக்காக வந்து வெளியில் வருது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வர எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு கேட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாகூர் மத்திய சிறையில் மார்ச் 24 அவரோட தூக்குக்கு முன்னாடி நாள் அதான் வந்து தூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தேசியத்தில் பயங்கரமாக பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்தியாவில் அவர் அன்னைக்கு ஜெயிலில் போடும்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே ஓகேவா 11 மணி நேரத்துக்கு முன்னாடியே தூக்கில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் ஒரு 11 மணி நேரம் உங்ககிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு பதில் நான் போகிறதே எனக்கு சந்தோஷம், கஷ்டு அந்த தூக்கில் போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு புக்கு வந்து படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்பொழுது அவரை வந்து கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. அப்போ கூட அவர் சிறை அந்த அதிகாரிக்கிட்ட ஒரு புக்கை கூட முழுசாக படிக்க கூட மாட்டிங்களா அப்படின்னு கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி கூட எதுக்கும் புண்ணியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டைமில் கூட புக்கு படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கு மேடைக்கு போகும்போது அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. யாருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா, என்னை வந்து தூக்கில் போடக்கூடாது, என்னை வந்து துப்பாக்கியில் அந்த பீரங்கியில் கட்டி வச்சு சுடுவாங்கள்ல சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் அப்படி தானே செய்வாங்க, அந்த மாதிரி எங்களை 3 பேரையும் சாகடிங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் அவனோட கடைசி ஆசையாக என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது தூக்கு தண்டனை தான் கொடுக்குறீங்க அப்படின்னா என் முகத்தில் இருக்கிற கருப்பு துணியை எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஓகே, கருப்பு துணியை எடுத்துட்டு தூக்கில் போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி கூட சிரிப்பாராம். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஒரு தூக்கு மேடையே அதாவது தூக்கு கயிறையே முத்தமிட்டு ரசிக்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பார்க்குற வாய்ப்பு வந்து உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதிரில் இருந்தவரை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன
பண்ணார் அப்படின்னா இறந்து போனார். ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவரோட இறந்த தினத்தை தான் நம்ம தியாகிகள் தினம் அல்லது ஹஷித் திவாஸ் அப்படி இல்லைன்னா சர்வோதயா தினம், இது மூணுமே ஒன்று தான். தியாகிகள் தினம் தமிழில் சொல்லுவோம், ஹிந்தியில் ஹஷிஸ்த் திவாஸ் அப்படின்னும் சர்வோதய தினம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக பகத்சிங் வந்து இருந்திருக்காரு. அவரோட 23 வயசில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கில் வந்து போட்டிருக்காங்க. அவரை தூக்கில் போட்ட நிமிஷத்துக்கு அப்புறம் உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயிட்டு அந்த சம்பல் ஆற்றங்கரையில் அவரோட பணத்தை வந்து எரிக்கிறாங்க. எரிக்கும் பொழுது சில எலும்பு துண்டுகள்லாம் எரியாமல் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டி அதுக்கு தனியாக மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சாங்க அப்படின்னு வரலாறு வந்து இருக்குது. ஓகேவா? அந்த எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை உடனே சம்பல் நதி கரையில் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. மறுநாள் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறதா சொன்ன நாள். ஓகேவா? அன்னைக்கு வந்து அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் கடைசி ஒரு வாட்டி பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பையனை நாங்கள் நேற்றே வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பகத்சிங்கோட பொன்மொழிகள் சிலதை வந்து பார்க்க போகிறோம். அவர்கள் என்னை கொல்லலாம், ஆனால் என் எண்ணங்களை அவர்களால் அழிக்க முடியாது. அவர்கள் என் உடலை நசுக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை அவர்களால் நசுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவர்கள் என்னை கொல்லலாம், ஆனால் என் எண்ணங்களை அவர்களால் அழிக்க முடியாது. அவர்கள் என் உடலை நசுக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை அவர்களால் நசுக்க முடியாது. அடுத்து, குண்டுகளும் கைத்துப்பாக்கிகளும் ஒரு புரட்சியை உருவாக்குவதில்லை. புரட்சி என்னும் வாள் கருத்துக்கள் என்னும் சாணைக்கல்லால் கூர்த்திட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் தன் பயணத்தில் தம் சொந்த நாட்டை விட சுதந்திரமான மகிழ்ச்சியான அழகான ஒரு தேசத்தை காணாதிருக்கட்டும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா நாடுகளையும் பார்க்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளோட இந்தியா தான் வந்து சுதந்திரமான மகிழ்ச்சியான அழகான ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டியிருக்காரு. வெறும் நம்பிக்கையும் குருட்டு நம்பிக்கையும் ஆபத்தானது. அது மூளையை மழுங்க செய்யும், ஒருவனை பிற்போக்குவாதியாக மாற்றிவிடும். இதெல்லாம் அவரோட முக்கியமான பொன்மொழிகள். அடுத்ததா, புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை. உழைப்பே சமூகத்தின் உண்மையான ஆதாரமளிப்பு. இதெல்லாம் வந்து அவரோட முக்கியமான பொன்மொழிகளாக இருக்குது. அடுத்ததாக அவரோட புக்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர். இது இங்கிலீஷில் வந்து இருக்கும். தமிழில் இதை மொழிபெயர்த்தவர் பா ஜீவானந்தம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அடுத்ததாக PYQ பார்க்க போகிறோம். நான் ஏன் நாத்திக நானேன், இது நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்கப்பா, அதனால் நான் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட தூக்கிலிடப்பட்ட நாளும் கேட்டிருக்காங்க, இடமும் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. 1931 மார்ச் 23. இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லணும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 தான் நடக்கும். சரியா? 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது நடக்குது, காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் நடுவில். ஓகேவா? அப்போ காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது பண்ண எல்லா தேச தலைவர்களையும் வந்து என்ன பண்ணணும், விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுவார். அந்த டைமில் கூட அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா, பகத்சிங் பற்றி பேசியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் காந்தி உங்களோட சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இவர் வன்முறையில் ஈடுபட்டார் அப்படின்றதுனால அவரோட உயிரில் அதிகமான அக்கறை வந்து காந்தி செலுத்தியிருக்க மாட்டார். இதன் மேலே காந்திக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்றது இதன் மூலயமா இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? மார்ச் 23, 1931 லாகூரில் அவர் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. அடுத்து நவ்ஜவான் பாரத் சபா கேட்டிருக்காங்க. பகத்சிங் வந்து நிறுவனராக இருந்திருப்பார், செயலராகவும் இருந்திருப்பார். 1926 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், அது உங்களுக்கு தெரியும், 1931. இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டினில் பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க, இன்னொன்றுத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காலவரிசைப்படுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவரோட குண்டு வீச்சு 1929, தூக்கு 1931. அடுத்தது பகத்சிங்கோட தாய் பெயர் மட்டும் தனியாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தாயோட பேர் வந்து வித்யாவதி. அடுத்தது இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்க, பகத்சிங். சரியா? அடுத்ததா, இது வந்து ஒரு கோட்டு, விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்களின் நுகத்தடியிலிருந்தும் விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே பகத்சிங்கோட கூட்டு தான். அடுத்து, பகத்சிங்கோட மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அஜித் சிங். ஓகேவா? அஜித் சிங் வந்து லாலா லஜபதி ராயோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவர் வந்து கதர் இயக்கத்திலையும் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே பாரத மாதா கழகத்திலையும் இருந்திருக்காரு. அப்போ அஜித் சிங் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றது தெரியுது. ஓகேவா?
இதோட பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறுல இருந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பகத்சிங் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. தேங்க்யூ.